ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை எக்ஸாம் 100. இன்றைக்கி ஒரு அருமையான வேலையை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோக்கு கீழே உள்ள சிவப்பு கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம தஞ்சாவூர் மாவட்ட ஆவி நிறுவனத்தில் வேலைவாய்ப்பு இருக்குது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு கல்வி தகுதி வந்து 8th டிகிரி வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு சம்பளம்னு பார்த்தீங்கன்னா இப்போ 19,500லேருந்து 1,13,000 வரைக்கும் கொடுக்குறாங்க அந்தந்த போஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி. ஸோ கடைசி தேதி வந்து லாஸ்ட்டாக டேட் வந்து 10/10/2018. ஸோ விண்ணப்பிக்கும் முறை வந்து போஸ்ட் மூலமாக தான் பண்ண போகிறீங்க. ரிஜிஸ்டர் போஸ்ட்டு இல்லை ஸ்பீட் போஸ்ட்டில் தான் அனுப்பணும். ஸோ வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் மினிமம் 18, மேக்ஸிமம் எவ்வளோன்னு அந்த ஸ்க்ரீனில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் மொத்தம் 4 விதமான போஸ்ட் இருக்குது. அந்த ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் எவ்வளோ ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஸோ டெப்யூட்டி மேனேஜரு, ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ், இந்த 2 போஸ்ட்டுக்கும் வந்து ஓசியை தவிர மற்ற எல்லாத்துக்குமே ஏஜ் லிமிட்டே கிடையாது. ஓசிக்கு மட்டும் தான் 30 வருஷம் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. அதாவது 18லேருந்து 30 ஓசி. மற்ற எல்லாருமே 18லேருந்து எத்தனை வயசுனாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் டிரைவர் டெக்னீஷியனை பொறுத்த வரைக்கும் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்குறாங்க. 18லேருந்து டிரைவரை பொறுத்த வரைக்கும் SC/ST கேண்டிடேட் 18லேருந்து 35, MBC TNC BSc 18லேருந்து 32, ஓசி கேண்டிடேட் 30. ஸோ இந்த ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்குறாங்க. டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சன் 10 வருஷம் வரைக்கும் ரிலாக்ஸேஷன் எடுத்துக்கலாம். ஸோ மொத்தம் 4 விதமான போஸ்ட் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் எத்தனை போஸ்ட்னாலும் அப்ளை பண்ணிக்கோங்க. பட் அந்த குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அத்தனை அப்ளை பண்ணிக்கோங்க. ஆனால் வந்து எல்லாம் தனித்தனி அப்ளிகேஷனில் அப்ளை பண்ணுங்கள். எல்லாமே ஒரே இதில் பண்ணக்கூடாது. தனித்தனி அப்ளிகேஷன் ஃபார்ம், தனித்தனி டிடி எல்லாமே தனித்தனியாக தான் இருக்கணும். மொத்தம் 4 விதமான போஸ்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு போஸ்ட்டு டெப்யூட்டி மேனேஜர். இதுக்கு குவாலிஃபிகேஷன் வந்து இன்ஜினியரிங் கிராஜுவேட் எடுக்கிறாங்க. ஸோ மொத்த வேகன்சி எல்லாமே ஜென்ரல் இதில் தான் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் எந்த கம்யூனிட்டிக்காரங்களும் தைரியமாக அப்ளை பண்ணலாம். எந்த ஊருக்காரங்களும் அப்ளை பண்ணலாம். எந்த மாவட்டத்தை சேர்ந்த யாருனாலும் அப்ளை பண்ணலாம். எந்த ஆண்கள் பெண்கள் யாருனாலும் இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ மறுபடியும் எத்தனை வாட்டி சொன்னாலும் மறுபடியும் நான் திருச்சி அப்ளை பண்ணலாம், சேலம் அப்ளை பண்ணலாமான்னு கேட்டுக்கிட்டே தான் இருப்பீங்க. ஸோ எந்த மாவட்டத்தை சேர்ந்தாலும் நீங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். பாண்டிச்சேரி கூட அப்ளை பண்ணலாம். நிறைய பேர் பாண்டிச்சேரின்னு சொல்கிறீங்க. பட் பாண்டிச்சேரிக்கு வந்து நீங்கள் தமிழ்நாட்டுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதனால் அவங்க வந்து பண்ணி கொஞ்சம் வேஸ்ட்டு தான். வேகன்சி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ டெப்யூட்டி மேனேஜரை பொறுத்த எல்லாமே ஒவ்வொரு வேகன்சி, மொத்தம் 4 வேகன்சி இருக்குது. டெப்யூட்டி மேனேஜரை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து இன்ஜினியரிங்கில் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ், ஆட்டோமொபைல், மெக்கானிக் இன்ஜினியரிங், இந்த டிபார்ட்மெண்ட்டை எடுத்து படிச்சிருந்தா அவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இந்த டிபார்ட்மெண்ட் மட்டும்தான். மற்ற டிபார்ட்மெண்ட் நான் பண்ணலாமான்னு கேட்கக்கூடாது. அடுத்து ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சுட்டு டைப்ரைட்டிங்கில் ஹையர் கிரேடு இங்கிலீஷ் அண்ட் தமிழில் முடிச்சிருந்தா அவங்களும் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். டிரைவரை பொறுத்த வரைக்கும் 8ஆம் கிளாஸ் படிச்சிருந்தா போதும். அதுக்கு பிறகு ஒரு வேலிட் டிரைவிங் லைசன்ஸ், லைட் வெஹிக்கிள் டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கணும். வித் வேலிட் பேட்ச் சர்டிஃபிகேட்டோட 3 வருஷமாட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஸோ அவங்க அப்ளை பண்ணிக்கலாம். டெக்னீஷியனை பொறுத்த வரைக்கும் 2 விதமான குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது 10th முடிச்சுட்டு ITIயில் பர்டிகுலராக ஒரு சில ட்ரேட் கொடுத்துருக்காங்க, அதில் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லைனா டிப்ளமோ இன் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங் இது படிச்சிருந்தா கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அந்த ITIயில் என்னென்ன ட்ரேடுனா மெக்கானிக் அண்ட் ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனர், ஃபிட்டர், மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள், எலக்ட்ரீஷியன்ஸ், இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக்ஸ் வித் NTC, இந்த பர்டிகுலர் ட்ரேடு இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம் இந்த டெக்னீஷியனுக்கு. ஸோ மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட இதுக்கு தகுதி உடையவர் அப்படின்னா நீங்கள் தனித்தனி அப்ளிகேஷன் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எப்படி தேர்வு செய்கிறாங்கன்னா டெப்யூட்டி மேனேஜர் அண்ட் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் பொறுத்த வரைக்கும் சேம் தான். ரிட்டன் டெஸ்ட்டு 85 மார்க் வைக்கிறாங்க, ப்ளஸ் இன்டர்வியூ ஒரு 15 மார்க். ஸோ டோட்டலாக 100. டிரைவர் அண்ட் டெக்னீஷியனை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. டிரைவருக்கு டெக்னீஷியனுக்குனா ரிட்டன் டெஸ்ட்னால் கிடையாது. டிரைவிங் ஸ்கில் பார்க்குறாங்க. டிரைவிங் ஸ்கில்லுக்கு 90 மார்க்கு, ஓரல் டெஸ்ட்டுக்கு 10 மார்க்குன்னு போட்டு 100க்கு வைக்கிறாங்க. டெக்னீஷியனை பொறுத்த வரைக்கும் அவங்களோட அகாடமிக் குவாலிஃபிகேஷன்ஸ், அவங்க ஸ்கூல் அங்கே இதில் என்ன அவங்க குவாலிஃபிகேஷனை வச்சு அதுக்கு 90 மார்க் கொடுக்குறாங்க. ஓரல் டெஸ்ட்டு ஒரு 10. ஸோ அப்படி தான் செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதை அனுப்ப வேண்டிய முகவரி இது தான். ஸோ இதை நான் பின்னால் சொல்கிறேன். ஃபீஸை பொறுத்த வரைக்கும் SC/ST SCA 100, BC MBC OC DNC 250 எல்லாருமே DD எடுக்கணும். ஸோ DD எடுக்கிறதுக்கு நிறைய பேருக்கு டவுட் படுறாங்க. ஸோ ஒன்றுமே நிறைய பேருக்கு தெரில. ஏதாட்டும் ஒரு தேசியமயமாட்ட வங்கி, கனரா பேங்க்கு, இந்தியன் பேங்க்கு, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கு, ஸ்டேட் பேங்க்கு, இந்த மாதிரி ஒரு பேங்க் ஆஃப் பரோடா, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, அப்படி ஏதோ ஒரு தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில் வந்து DD எடுக்கணும். இந்த அட்ரஸ் இன் ஃபேர் ஆஃப் த ஜென்ரல் மேனேஜர், தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் கோஆப்ரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர் யூனியன் லிமிடெட், தஞ்சாவூர் அண்ட் பேபிள் தஞ்சாவூர். ஸோ இந்த அட்ரஸ் உங்களுக்கு எதுவுமே தெரில அப்படின்னா அந்த பேங்க்கு போங்க. எனக்கு 100 ரூபா DD எடுக்கணும், 250 ரூபா DD எடுக்கணும்னு சொல்லுங்கள். அட்ரஸ் கேட்பாங்க. அட்ரஸுக்கு உங்களுக்கு சொல்ல தெரியலையா, இதை அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்து அப்படி காட்டுங்க. இல்லையா அந்த
நோட்டிஃபிகேஷன்லேயே அந்த அட்ரஸ் இருக்கும். ஸோ அதை காட்டுங்க, அவங்களே உங்களுக்கு எடுத்துருவாங்க. பெரிய இதுனா இல்லை. ஸோ என்னென்ன சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ணால் ஃபஸ்ட்டு வந்து ஒரு எவிடன்ஸுக்கு உங்கள் ஐடி ப்ரூஃபுக்கு ஒரு ஆதார் ஜெராக்ஸ் வச்சுக்கோங்க. டேட் ஆஃப் பர்த்துக்கு எவிடன்ஸுக்காக வந்து உங்கள் மார்க் ஷீட்டு வச்சுக்கோங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கட்டாயம் வைக்கணும். வேறு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் வைக்கணும். வேறு டைப் ரைட்டிங் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா டைப் ரைட்டிங்கும் வச்சுக்கோங்க. வேறு தமிழ், நீங்கள் வந்து ஒரு தமிழ் குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து பேசிக் தமிழ் நாலேஜ் இருக்கணும். ஸோ அதுக்காக உங்களோட மார்க் ஷீட் வச்சுக்கோங்க. ஏன்னா இது தமிழை ஒரு பாடமாக எடுத்து நீங்கள் படிச்சிருக்கணும். ஸோ அந்த எவிடன்ஸாக வச்சுக்கோங்க. ஸோ 10th தமிழ் படிச்சிருக்கணும். அதுக்குன்னு தமிழ் மீடியம்னு கிடையாது, தமிழை ஒரு பாடமாக எடுத்து படித்து அந்த தமிழ் நாலேஜுக்கான ப்ரூஃபை அந்த சர்டிஃபிகேட் வச்சுக்கோங்க. வேறு பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வைங்க. பிஎஸ்டி ப்ரையாரிட்டிக்கு பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வச்சுக்கோங்க. மற்றது டிஸ்ட்ரிபியூட் வீடோ, ஹேண்டிகேப்போ, கலப்பு திருமணம், இப்படி எந்த ப்ரையாரிட்டி இருக்கோ அந்த சர்டிஃபிகேட்னா வச்சுக்கோங்க. அவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் காட்டுறேன், எப்படி ஃபில் பண்ணுறது சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம அப்ளிகேஷனாக ஃபில் பண்ணியாச்சு. ஸோ இப்போ சொன்ன எல்லா தேவையான டாக்குமெண்ட்ஸ்னால் வச்சாச்சு. ஸோ எல்லா ஜெராக்ஸுமே உங்களோட சொந்த கையெழுத்தை போட்டு விட்ருங்க. செல்ஃப் அட்டஸ்டட், வெறும் ஜெராக்ஸ் வைக்கக்கூடாது. எல்லா ஜெராக்ஸ்லையுமே கீழே உங்கள் கையெழுத்து போட்டு விட்ருங்க. ஸோ அத்தனை இதையும் எல்லாம் ஸ்டாப்லர் போட்டு இந்த அப்ளிகேஷனுக்குள்ளே இந்த இதில் எப்படி இருக்கோ அதே மாதிரி எழுதிக்கோங்க. அட்வர்டைஸ்மெண்ட் ஃபார் த போஸ்ட் ஆஃப், அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் போட்டு எந்த வேலை, மொத்தம் 4 வேலை இருக்குது. அந்த 4 வேலையில் எந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த வேலை பேரை போடுங்க. வேறு 2ன்னு போட்டு அவங்களோட அட்ரஸ் நான் இதில் கொடுத்தாச்சு. ஸோ ஃப்ரம்னு போட்டு உங்கள் அட்ரஸ். ஸோ இப்படி வந்து A4 ஷீட் கவரில் வாங்கிக்கோங்க. நீங்கள் அப்ளிகேஷன் எல்லாமே தூக்கி இது உள்ளே போய் போட்டுருங்க. அதுக்கு பிறகு ஒரு என்வெலாப், 3 என்வெலாப் வாங்கணும். இந்த மாதிரி ஒரு 3 என்வெலாப் வாங்கணும். ஸோ 3 என்வெலாப்லேயும் ஒரு 5 ரூபா ஸ்டாம்ப் போட்டுட்டு 2ன்னு போட்டு உங்கள் முகவரி எழுதிக்கோங்க. ஸோ மறுபடியும் சொல்கிறேன், 3 என்வெலாப் வாங்கணும். வேறு உள்ள நீங்கள் எதுவுமே எழுத வேண்டாம். 2ன்னு போட்டு உங்களோட அட்ரஸ் மட்டும் எழுதினா போதும். ஸோ ஒரு போஸ்ட் கார்டு ஒன்று வாங்கிக்கோங்க. இதுலேயும் உங்கள் முகவரியை மட்டும் எழுதி அனுப்புங்க. இப்போ இந்த போஸ்ட் கார்டு, இந்த 3 என்வெலாப்பு, ஸோ இந்த 4 பேப்பரையும் தூக்கி இதுக்குள்ளே தூக்கி போட்டுருங்க. ஸோ இப்போ இதுக்குள்ளே என்ன இருக்குது, ஒரு 3 என்வெலாப் கிடக்குது, வேறு அந்த போஸ்ட் கார்டு கிடக்குது, வேறு அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே இருக்குது. ஸோ அவ்வளோதான், இது அப்படியே போஸ்ட் பண்ணி விட்ருங்க. ஸோ இப்போ அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதை பார்ப்போம். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணுறீங்க, வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு போஸ்ட் அப்ளைட் ஃபார், என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அந்த பேர், அட்வர்டைசன் நம்பர் அண்ட் டேட். அட்வர்டைசன் நம்பர்னா 2/2018. ஸோ இது எல்லாமே அந்த A4 ஷீட் கவரில் ஒரு படம் போட்டு காட்டியிருப்பேன், அதிலே போட்டிருப்பேன். ஸோ அதை பார்த்து எழுதிக்கோங்க. டேட்டை பொறுத்த வரைக்கும் 5/9/2018 போட்டுக்கோங்க. இதில் உங்கள் ஃபோட்டோ ஒட்டி, ஃபோட்டோவில் ஒரு செல்ஃப் அட்டஸ்டட் போட்டுக்கோங்க உங்கள் கையெழுத்து. வேறு உங்கள் 1ஆவை பொறுத்த வரைக்கும் பேர், ஜெண்டரு, டேட் ஆஃப் பர்த்து, ஃபாதர் நேம், மதர் நேம் இதெல்லாம் எழுதிடுவீங்க. பிளேஸ் ஆஃப் பர்த், நேட்டிவ் டிஸ்ட்ரிக்கு. ஸோ 16ஆவை பொறுத்த வரைக்கும் ரிலீஜன், என்ன மதமோ எழுதிக்கோங்க. 15ஆவை பொறுத்த வரைக்கும் இந்தியனாக டிக் பண்ணிக்கோங்க. 17, 18 பொறுத்த வரைக்கும் உங்களோட அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன்னா, நீங்கள் இப்போதைக்கு நீங்கள் எங்கே இருப்பீங்க, ஒரு 4-5 மாதத்துக்கு எங்கே இருப்பீங்க, அந்த அட்ரஸ் கம்யூனிகேஷன் அட்ரஸ் போட்டுக்கோங்க. எந்த உங்களை தொடர்பு கொள்ளனாலும் இந்த அட்ரஸ் மூலமாக தொடர்பு கொள்வாங்க. பெர்மனண்ட் அட்ரஸ் உங்களோட நிலையான முகவரியை கொடுத்துக்கோங்க. 19ஆவது என்ன கேட்டகரி, 20ஆவது நீங்கள் என்ன ஜாதின்னு எழுதிக்கோங்க. 20/7 வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அதை எழுதிங்க. டேட் ஆஃப் இஷ்யூ, என்றைக்கு அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க, யார் கொடுத்தா, என்ன தாலுக்கா, என்ன டிஸ்ட்ரிக், எல்லாமே அந்த சர்டிஃபிகேட் இருக்குது, அதை பார்த்து அப்படியே எழுதுங்க. வேறு ப்ரையாரிட்டி இருக்குன்னா அது என்ன ப்ரையாரிட்டின்னு மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அந்த ப்ரையாரிட்டி சர்டிஃபிகேட்டும் அதே மாதிரி தான், யார் கொடுத்தா, என்ன, எந்த மாவட்டம், எந்த தாலுக்கான்னு. வேறு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அதோட டீட்டெயில் கொடுங்க, என்னென்ன மார்க்கு, எத்தனை பர்சன்டேஜ்னு கேட்டிருக்காங்க. வேறு நீங்கள் எது தேவை, அதாவது நீங்கள் இப்போ டைப் ரைட்டிங்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அது நீங்கள் படிக்கலை அப்படின்னா ஒன்றுமே இல்லை, அதை ஃபில்லாம் பண்ண வேண்டாம். ஸோ அது எம்டியாக இருக்குது அப்படின்னா நினைக்க வேண்டாம், சும்மா ஒரு டேஷ் போட்டு விட்ருங்க போதும். அடுத்து அடுத்து இந்த 24க்கு மேலே கேவை பாருங்கள், கொஞ்சம் டிரைவிங் லைசன்ஸ் டீட்டெயில் கேட்டிருக்கீங்க. ஒருவேளை நீங்கள் டிரைவருக்கு அப்ளை பண்ணிங்கன்னா அந்த டிரைவிங் லைசன்ஸ் டீட்டெயில் கொடுக்கணும். ஸோ 24ஆவது நீங்கள் இதுக்கு முன்னாடி எங்கேயும் வேலை பார்த்தீங்களா, அந்த டீட்டெயில் கொடுங்க. வேலை பார்க்கலன்னா டேஷ் போட்டு விட்ருங்க. 25ஆவது எல்லாமே கேட்குறது தான், ஏதாட்டும் பனிஷ்மெண்ட் வாங்கிருக்கீங்களா, நோன்னு போட்டு விட்ருங்க. 26ஆவது ஃபீஸ், அதாவது டிடி எடுத்திங்களா, அந்த டிடியோட டீட்டெயில் கேட்குறாங்க. டிடி நம்பரு, டேட்டு, என்ன பேங்க்கில் எடுத்தீங்க அந்த டீட்டெயில் கொடுத்துருங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து SC/STக்கு ஃப்ரீயாக தான் இருக்கும், பட் இப்போதைக்கு அவங்களுக்கு 100 ரூபா கெட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களோட மொபைல் நம்பர், இமெயில் ஐடி கொடுத்துட்டு இங்கே சிக்னேச்சர் ஆஃப் கேண்டிடேட் இதில் உங்கள் கையெழுத்து போட்டு விட்ருங்க. இதோட உங்கள் வேலை முடியல. ஸோ மறுபடியும் சொல்கிறேன், செல்ஃப் அட்டஸ்டட் செராக்ஸ் காப்பி, என்னென்ன சர்டிஃபிகேட் வைக்கணும் முதல்ல சொல்லிட்டேன். அந்த அத்தனை சர்டிஃபிகேட்டும் செல்ஃப் அட்டஸ்ட் உங்களோட சொந்த கையெழுத்தை கீழே போட்டுருங்க. அடுத்து டிடி வைக்கணும். அடுத்து செல்ஃப் அட்ரஸ் என்வெலாப் 3 வைக்கணும். அடுத்து ஹால் டிக்கெட் 2 வைக்கணும். ஹால் டிக்கெட் பின்னால் இருக்குது, நான் சொல்கிறேன், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்து செல்ஃப் அட்ரஸ் போஸ்ட் கார்டு இருக்கணும். அதுக்கு பிறகு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 2 இருக்கணும். ஸோ எதுவும் டவுட் இருந்தால் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கேட்க வேண்டிய ஃபோன் நம்பர் இதுதான். ஸோ இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. ஸோ
ஸோ அதில் வந்து ஒரே ஒரு சரியான தகவல் இல்லை, மற்றபடி எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்காங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 2 வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி தான் திண்டுக்கல் ஆவினுக்கும் இதே மாதிரி தான் பண்ணியிருந்தாங்க. பட் அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹால் டிக்கெட்டில் நீங்கள் ஒட்டி அனுப்பினாலே போதும், தனியாக அனுப்ப வேண்டாம் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் இதே மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை மட்டும், அந்த தகவலை மட்டும் நான் வந்து நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டாலும் சரி, இல்லைனா நானே அந்த தகவல் நான் திங்கக்கிழமை கேட்டுட்டு இந்த டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன். வேறு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அந்த ஃபோட்டோ 2 வைக்கணுமா வைக்க வேண்டாமா அவ்வளோதான். திண்டுக்கலுக்கும் இதே மாதிரி தான் 2 போஸ்டோ கட்டாயம் 2 ஃபோட்டோ அப்ளிகேஷன் கூட அட்டாச் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஹால் டிக்கெட் கூட ஒட்டினாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இவங்களும் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இது தேவையில்லை, பட் இப்படி தான் கொடுக்குறாங்க. ஸோ இவங்களும் அதே மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அதனால் நோ ப்ராப்ளம், மற்றபடி எல்லாமே ஓகே தான். உள்ளே 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வைக்கணுமா வேண்டாமா அவ்வளோதான். மற்றபடி எதுவும் இல்லை. அது நான் டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன், இல்லைனா நீங்கள் அந்த ஃபோன் நம்பர் கேட்டுக்கோங்க. ஸோ இதுதான் ஹால் டிக்கெட்டு. ஒரு 2 ஹால் டிக்கெட் இருக்கும், கேண்டிடேட் காப்பி, ஆஃபீஸ் காப்பின்னு. இதில் நீங்கள் என்ன எழுத போகிறீங்கன்னா ஒன்றும் இல்லை, உங்கள் பேர், உங்கள் அட்ரஸு, உங்கள் கையெழுத்து, உங்கள் ஃபோட்டோ, இவ்வளோ தான். இந்த ஃபோட்டோலாம் கையெழுத்துனா போடக்கூடாது, வெறும் ஃபோட்டோ மட்டும் விட்டணும், அவ்வளோதான். அதே மாதிரி 2 ஹால் டிக்கெட் இருக்குது. ஆஃபீஸ் காப்பிலையும் அதே மாதிரி உங்கள் பேர், உங்கள் அட்ரஸ், அது ரோல் நம்பர்லாம் எழுத வேண்டாம், உங்கள் பேர், உங்கள் அட்ரஸ்ஸு, சிக்னேச்சர் ஆஃப் த கேண்டிடேட்டில் உங்கள் சைனு, மேலே ஒரு ஃபோட்டோ. ஸோ அவ்வளோ ஒட்டிட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட எல்லாமே சேர்த்து அட்டாச் பண்ணி A4 ஷீட் கவரில் போட்டு அந்த அட்ரஸுக்கு போஸ்ட் பண்ணி விட்ருங்க. 10/10/2018 போகிற மாதிரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.